தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் 2 ஆண்டு சாதனைகளை விளக்கி நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களையும் 2 ஆண்டு காலத்தில் செய்திருக்கக்கூடிய பல்வேறு அரசுடைய சாதனைகளையும் எடுத்து சொல்வதற்காக வருகிறது அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சரும் நம்முடைய மாவட்டத்தினுடைய கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்து கொடுப்பதற்காக நம்முடைய மாவட்டத்தை நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பெருந்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய பெரிய கடைவீதி பகுதி 1 பகுதி கழகத்தினுடைய செயலாளரும் 81வது வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினருமான அவர்களே, 81வது வட்டத்தினுடைய செயலாளர் தம்பி டவுன் ஆனந்த் அவர்களே, 69வது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் தம்பி சிவகுமார் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் ஆர் மோகன்குமார், பழக்கடை முத்துமுருகன், எம் நாகராஜன், எல் கனகராஜ், ரா முருகேஷ், சு பாலன், ராஜேந்திர பிரபு உள்ளிட்ட அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த கூட்டத்தில் ஏடப்பட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் டாக்டர் கண்ணப்பன் அவர்களே, மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத் தலைவர் முன்னாள் மேயர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் கணபதி டாக்டர் ராஜ்குமார் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அன்பிற்குரிய தம்பி கோட்டை அப்பாஸ் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர்கள் சகோதரி கல்பனா செந்தில், தம்பி கலவரம் இளங்கோ, பொருளாளர் எஸ்எம்பி முருகன், தலைமை செயற்குழு பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மண்டலத்துடைய தலைவர் மீனா கோபநாதன் அவர்களே, சுகாதார குழுக்கள் ஆய்வு அவர்களே, தங்கை முகசிவா